நான் இப்போ தற்போதைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பாண்டிருப்பு. முதல்ல ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிப்பேன், இந்த வீடை நான் கேட்டு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நான் இடத்த வந்திருக்கிறேன். வந்தாலும் கூட இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை. அதாவது இவற்றையெல்லாம் சொல்வதற்கு முதல் பாண்டிருப்பு கிராமம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கிராமம், பிரபல்யமான கிராமம், அரசியலாலேயும் பிரபல்யமான கிராமம். அதை முதல் சொல்லிவிட்டு செல்ல வைக்கணும், இல்லாட்டி ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டார். இந்த ஊரில் தான் முன்னாள் அதாவது தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய ஒரு பெரும் தலைவர் என்று கூறக்கூடிய, அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்த அனைத்து பெரிய தலைவர்களும் அவரோட வீட்டுக்கு வந்து சென்ற ஒரு வீடு ஒன்று. இந்த வீடு ரோட்டில் தான் இருக்குது. இந்த ரோட்டில் அப்படியே போய் திரும்பி அங்கே போனோன்னா தீப்பிள்ளை கோயிலுக்கு பின்பக்கத்தில் அவங்களோட வீடு வந்து அவர் யாரும் இல்லை, ஆறுமுகம் கந்தையா வேல்முரு என்று சொல்லுகிற வேல்முரு மாஸ்டர். அந்த வேல்முரு மாஸ்டர் தான் வந்து இந்த கிராமம் பாண்டிருப்பு கிராமமும் அரசியல். இன்றைக்கு வேல்முரு மாஸ்டர் இல்லை என்று சொன்னால், அதாவது அவரின் இடத்தை நிரப்புவதற்கு இன்னும் எவரும் வரவில்லை என்பதே ஒரு உண்மை. அவருடைய 3 பிள்ளைகள் தமிழ்ச்செல்வி, தமிழ்வாணி, தமிழினி ஆகிய 3 என்று வெவ்வேறு நாடுகள் லண்டன் கேட்ட போன்ற நாடுகள் வந்தது. நான் சற்று முன்னர் கூட நான் அவருடைய மனைவியை சந்திச்சுட்டு விட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்போ ஃபோனோட ரவி வாண்டு அழைத்தது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு கிளாஸ் ஏதாவது ஒன்று குடிக்க தரணும் பண்ணுறது மிகவும் கவனமாக இருந்தாவோ. நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படி ஒரு இடத்து எங்கே போகிறேன், அவ்வளோ அவசரப்பட்டு கேட்டான். நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகிறேன்ட்டு போகலாம். அவன் என்கிட்ட பல விடயங்களை சொன்ன விட நான் தெரிஞ்சுது. அவர்கிட்ட சொன்ன வந்து எப்படின்னு சொன்னால், நான் அதை இப்போ கதைக்கிறேன்னு சொன்னால் ஆரம்பத்திலே அது அவ்வளோ இதாக இருக்காது. அந்தபடி அவள் எல்லா விடயத்தையும் சொல்லி போட்டு அந்த விடயத்தையும் சொன்னால் ஒவ்வொரு பார்க்கக்குள்ளே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தில் நான் இங்கே சந்திக்க வந்திருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த மாணவன் இப்போ மாணவன் இல்லை, அதாவது பழைய மாணவன் என்று சொல்லுவோம், மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவன். அவரை சந்திக்கிறதுக்கு தான் அவரை சந்திக்கிறதுக்கு நாம் பெறக்கூடிய பொறியியல் படத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன், அதாவது மருத்துவம் இல்லை, பொறியியல் படத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன் சந்திக்கிறதுக்கு தான் அப்படியே வரக்குள்ள இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாவோ, அவரோட சகோதரியாம். அவள் வந்து மருத்துவ படத்துக்கு இப்போ தெரிவு செய்யப்பட்டு இப்போ 1ஆம் ஆண்டில் பயின்று கொண்டிருக்கிறாவோ கிழக்கு பல்கலைக்கழகத்தில். அது அவ்வாறு இருக்குது. இந்த பாண்டிருப்பு கிராமத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த பாண்டிருப்பு கிராமத்தில் வேறு பொறியியல் படம் அப்படின்னா நான் இந்த ஆரம்பத்தில் கழிச்சு விட்டு வரேன். இந்த கிராமத்தில் முதல்ல அது பொறியியலாளராக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியும். நான் இங்கே ரங்கன் சுப்ரீந்தருடைய மகன் ரங்கன் என்று சொல்லுவாங்க. ரங்கன் இன்ஜினியர், அதே போன்று சுதந்திரா இன்ஜினியர், அதே போன்று உதயகாந்தி இன்ஜினியர், அதே போன்று ஜீவேந்திரா இன்ஜினியர், அதே போன்று தெய்வேந்திரா இன்ஜினியர், அதே போன்று வித்யானி இன்ஜினியர் என்றெல்லாம் பல இன்ஜினியர்களை கொண்டு அடக்கி கொண்ட ஒரு கிராமமே இந்த பாண்டிருப்பு. அது மாத்திரமில்லை, அதாவது உங்களுடைய கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய 1வது வைத்தியரும் இதே கிராமத்தை சேர்ந்தவர். அவருடைய பேர் தான் டாக்டர் கணேஸ்வரன். உங்களோட வீட்டிலிருந்து சற்று தொலைவில் உள்ளவர். அதே போன்று 2வது கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய 2வது வைத்தியர் டாக்டர் கிருஷ்ணகுமார். அவர் தற்போது அமரர், அவரும் இல்லை. அதே போன்று 3வது வைத்தியர், 4வது, அதே போன்று நான் ஏற்கனவே கூடிய ரங்கன் என்கின்றவர் சுப்ரீந்தருடைய மகன். அவருடைய அடுத்த மகனும் அவர் பேர் சண்முகம், டாக்டர் சண்முகம். இவரெல்லாம் பலரை அடக்கி அந்த கிராமம் தான் பாண்டிருப்பு கிராமம். அவ்வாறு பார்க்கக்குள்ள இதே குடும்பத்தில் இது எல்லாரையும் நான் ஒவ்வொரு இடமாக கதைச்சிட்டு வந்தேன். இது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பொறியியலாளரும் ஒரு வைத்தியர் என்று கூறி நான் ஆரம்பிக்கின்றேன். உங்களுடைய பேர் என்ன? எனது பேர் தசகிரீவன். அப்பாவினுடைய பேர் புவிராச சுந்தரம். அம்மா வனஜா. தற்போது இருக்கிறனுடைய அக்காவினுடைய பேர் திஷாயினி. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை சகோதரிகள்? நான் அக்கா 2 பேர், அண்ணா ஒரு ஆள். அக்கா 2 பேர், அண்ணா ஒரு ஆள். அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ ஒரு அக்கா தான் இருக்கி, மற்ற ஒரு அண்ணாவும் அக்காவும் சுனாமியில் போயிட்டாங்க. ஒரு அக்காவும் அண்ணாவும் சுனாமியில் போயிட்டாங்க. அவர் ஒரு துக்ககரமான ஒரு செயலை சொல்கிறார். நான் பின்பு அவர்கிட்ட நான் விளக்கமாக சொல்கிறேன். அக்காவும் அண்ணாவும் சுனாமியில் போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய அம்மாவினுடைய உங்களோட அம்மாவினுடைய யார் இல்லை சுனாமியில் போனது? அப்பா, அம்மா, தங்கச்சி, 2 பிள்ளைகள் 2 பேர். அப்பா, அம்மா, தங்கச்சி. அப்போ நான் இப்போ வேல்முரு மாஸ்டர் வீட்டை வந்த நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அக்காவும் அண்ணாவும் மட்டும் தான் சொன்னேன். அவர் சொன்னால் இல்லை, அவருடைய அம்மாவும் அப்பாவும் என்ன, அம்மாவும் அப்பாவும் இன்னும் ஒரு சகோதரி என்ன இருக்கிறான்ற விடயத்தை சொன்னது யாரும் இல்லை, வேல்முரு மாஸ்டர். நான் சொன்ன வேல்முரு மாஸ்டர் மனைவி. அதுக்கப்புறம் எனக்கு அந்த விடயங்கள் புறவு தெரிஞ்சு அது அப்படி இருக்கும். அதை கதைப்போம். அவர் இருக்கக்கூட நீங்கள் கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையை கல்வி இருக்கிறீங்க. அதாவது கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய அதிபர், மிகச்சிறந்த அதிபர், அண்மையில் ஓய்வு பெற இருக்கிறார்.
அதாவது சந்தியா பிள்ளை இமானுவல் ரெஜினோல்ட் என்பவர், அவரும் தான் இந்த பாடசாலையில் மிக மிக கண்ணுங்கருத்துமாக இருந்திருக்கிறார். இந்த முறை அவர் போகிறது கடையில் இந்த பெரிய பாரிய வெற்றி அடைச்சிருக்குது. அவர் எல்லா போட்டியிலையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது பல தகவல்களையும் பழைய கொண்டிருக்கிறார். அந்த வகையில் முதற்கன் உங்களுக்கு பாடசாலையினுடைய அதிபருக்கு நன்றி தெரிவித்தவனாக, அதாவது சந்தியா பிள்ளை இமானுவல் ரெஜினோல்ட் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக, அதாவது உங்களுடைய முதல் தடவையாக கல்முனை கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை வரலாற்றிலே முதல் தடவையாக 24 பேர், 17 பேர் பொறியியல் படத்திற்கும் 7 பேர் மருத்துவ படத்துக்கும் தெரிவு செய்யப்பட்டது வரலாற்றிலே தான் முதலாவது தடவை. நான் சொல்கிறேன், ஒத்துக்கொள்கிறீங்களா? சரியாது. அதாவது முதலாவது தடவையாக 17 பொறியியலும் 7 மருத்துவம் தெரிவு செய்யப்பட்டது கல்வி கார்மேல் பாத்திமா தேசிய கல்லூரி தேசிய பாடசாலையில் இந்த ஆண்டு தான் என்று சொல்லிக்கொண்டு, அதே போல் உங்களுடைய அக்கா மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு முதலாம் ஆண்டில் கற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது நீங்கள் உங்களை பேட்ச் எத்தனாம் ஆண்டு? நான் 2022 ஏல் பேட்ச். 2022 ஏல் பேட்சில் இவன் வந்து கல்வியேற்று இருக்கிறாவோ, இப்போ மருத்துவ படத்தில் இருக்கிறாவோ. ஆகவே அந்த முறை எத்தனை பேர் எடுவிட்டது உங்களோட இல்லை கோண பேட்ச் பேன பேட்சில் பற்றிமா கொள்ளி நீங்களும் அதே பாடசாலை நீங்கள் தேர்ட் செய்யலாம் என்று வேண நீங்கள் ரைட் 7 பேர் வந்து தேர்ட் செய்யல 7 பேர் தெரிவு செய்யப்பட்ட, அதாவது பாண்ட்ரூப் 7 பேரும் நான் நினைக்கிறேன் வேறு ஒரு இடங்களில் 7 பேர் இருந்தேன் ரைட். அவ்வாறு இருக்க நீங்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 157 புள்ளிகளை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் பெற்றிருக்கிறீங்க. அதே விட ஓஎல்லில் 7A BC சித்தியை பெற்றிருக்கிறீங்க. அதோட இந்த முறை 3A சித்திகளை பெற்றிருக்கிறீங்க. ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3rd, 3வது மாவட்ட மட்டத்திலே 3வது ரேங்க். இன்னும் இப்போ ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் கல்வி கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையில் 1வது ரேங்கும் உங்களோட பாடசாலை தான். கல்வி மாணவன் நம்முடைய பேர் என்ன? லதுஷான். நான் நேற்று சந்திச்சு நான் அவர். அதே போல் 3வது மாவட்ட மட்டத்தில் 3வதும் நீங்கள் தான். உங்களோட அதாவது நீங்கள் பொறியியல் கூட 3வது மாவட்ட மட்டத்தில் 3வது நிலை, அதுவும் கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை. ஏன் நான் இப்படி கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலைன்னு சொல்கிறேன்? நானும் கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை கல்வியேற்றவன். எனது அப்பாவும் அதே பாடசாலை, எனது தம்பியும் அதே பாடசாலை. அதால் தான் நான் பத்திமா கொள்ளிச்சேனக்குள்ளே அது ஒரு பெரிய ப்ரௌட் இல்லைங்க. நீ அதுக்காக தான் நான் கேட்டேன். ரைட், இவ்வாறு இருக்கக்குள்ளே நீங்கள் 3A சித்தி எதிர்பார்த்தீங்களா? 3A சித்தி எதிர்பார்த்தீங்க. மாவட்ட மட்டத்தில் இது இத்தனை எதிர்பார்த்தீங்க? 10க்குள்ளே வரும் எதிர்பார்த்தீங்க. ஆனால் வந்தது 3. அதே நேரத்தில் ஐலண்ட் ரேங்க் எத்தனை எதிர்பார்த்தீங்க? ஐலண்ட் ரேங்க் ஒரு 800க்குள்ளே ஐலண்ட் ரேங்க் வந்து ஒரு 800க்குள்ளே எதிர்பார்த்துருக்கிறீங்க. ரைட். அதே மாதிரி இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து பாடசாலையில் கற்பித்த ஆசிரியர்கள் யார்? எனக்கு பாடசாலையில் மேத்ஸ் படிப்பித்தவர் தர்ஷன் சார், அப்புறம் ஃபிசிக்ஸ் வந்து நிதர்சன் சாரும் மோகன்ராஜ் சாரும், அப்புறம் கெமிஸ்ட்ரி படிப்பித்தது சங்கீத் சார், அப்புறம் சங்கீத் ஏரம்பமூர்த்தி, ஷியாமலா டீச்சர். அவ்வளோதான். நல்லா படிப்பீங்க. டியூஷனில் யார்கிட்ட படிச்சிங்க? டியூஷனில் மேத்ஸ் வந்து பேராட்சிரன் சார்கிட்ட, அப்புறம் கெமிஸ்ட்ரி தேவமா சார்கிட்ட, ஃபிசிக்ஸ் திவ்யன் சார்ட்டையும் அருள்குமாரன் சார்கிட்ட. ரைட். ஆன்லைனில் படிச்சிங்களா? ஆன்லைனில் இல்லை ஆன்லைனில் இல்லை. அதிகமாக கூட பெஞ்சனி ஃபீல்டில் அதிகமாக நாங்கள் ஆன்லைனில் போகல. நேற்று சந்தித்த அந்த 1வது ரேங்கும் அவர் ஆன்லைன் இல்லை, அவர் வந்து பாடசாலையும் கிளாஸும். என்னென்னு சொன்னால் இதில் சொல்லக்குள்ள சில விமர்சனங்களும் வருது. நான் ஏன் அதை திருப்பி யாராகிறேன்னு சொன்னேன், யாராக இருந்தாலும் படிப்பிச்சாக்களை சொல்லணும் பண்ணுறதுக்காக. நீங்கள் பாடசாலையில் யார், டியூஷனில் யார், ஆன்லைனில் யாருன்றெல்லாம் கேட்பேன். கேட்கக்குள்ள அவங்ககிட்ட வரக்குள்ள சில விஷயங்களை சொல்ல, நான் சில விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறேன்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள நான் இப்போ கேட்குறது வந்து என்ன சொன்னால் அது எங்கே நான் பார்க்கட்டும், அது மாணவர்கள் டிசைட் பண்ணிட்டு பண்ணுறது 1வது காரணம். 2வது காரணம் என்னென்னு சொன்னால் நான் தேர்ட் செய்யில் பாஸ் பண்ணித்தாங்கன்னு சொல்கிறது. அது என்ன காரணம்னு சொன்னால் அதே ஒரு ஆள் சொன்னாங்க, இழிவா நீங்கள் தேர்ட் செய்ன்னு சொல்கிறீங்களே, அவங்கெல்லாம் இப்போ டாக்டராக இருக்கிறாங்களே, அப்படி மற்றாக்கள் கேட்பாங்களே. தேர்ட் செய்யில் என்ற பண்ணுறது ஒரு பெருமை. அரசாங்கம் 3 செய்யை தந்திருக்குது. 1வதில் ஜெயிக்கலையா, 2வதில் ஜெயிக்கலையா, 3வதில் ஜெயித்துப்பார், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அதை மாணவர்களுக்கு வளர்க்கணும் பண்ணுறதுக்காக தான் நான் அதை செய்கிறேன். இன்றைக்கு பார்த்தேன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் படிப்பிக்கிற டீச்சர் என்னை பார்க்குறவ சிரிக்கிறவன் இன்றைக்கு சிரிக்கலை. என்ன பிரச்சனைண்டா, வேறு 5ஆம் ஆண்டு புலமை பரிசையில் சித்தியடையவில்லை என்று நான் ஒரு ஆளுக்கு சொல்லி, வேறு ஓஎல்லையும் இப்படி தான் எடுத்துக்காரு. A லெவலில் 3A. நேற்று நான் பேட்டி கண்ட போய் ஸ்காலர்ஷிப் ஃபெயில். ஓஎல்லில் வந்து 7A, 7ல் 3A மட்டும் இல்லை, மாவட்டத்தில் 1வது ரேங்க். நான் அதை எடுத்து காட்டி ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். 5ஆம் ஆண்டில் சுத்தியடையவில்லை ஓஎல் என்னக்குள்ளே அவங்க யோசிக்காங்க என்னென்னு சொன்னால், வேறு ஓ லெவலில் ஏதாவது ஸ்காலர்ஷிப்பை
அதாவது குதைப்பில் படிக்கிறது அவ்வளோ தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை, அது இல்லை. 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சித்தியடைபவர்கள் எல்லாம் பொறியியல் மருத்துவத்திற்கு செல்லுவார்கள் என்பதில் உறுதிப்பாடு இல்லை. செல்லலாம், செல்லாமல் விடலாம். அதே போல் வந்திருப்பவர்கள் மெடிசின் இன்ஜினியரிங் வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே 5ஆம் ஆண்டு பரீட்சை சித்தி அடையவில்லை அல்லது சித்தி அடைந்தார்கள் என்றும் இல்லை. அடைந்திருக்கலாம், அடைந்திருக்காமல் விடலாம். ஆனால் சித்தி அடையாத மாணவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு ஸ்காலர்ஷிப் சித்தி அடையலை, நாங்களாம் ஒரு சார் இருந்தோம், ஓஎல்லையும் அவருக்கு ரிசல்ட்ஸ் குறைவு பாரு, ஏஎல்லில் எடுத்து இன்ஜினியராக வந்துட்டார், டாக்டராக வந்தாருண்டு அவங்களுக்கு ஒரு முயற்சி வைட்டு நான் அந்த காரணங்களுக்காக தான் சொல்கிறேன். ஒழிய இன்றைக்கு ஒரு அஞ்சாம படிப்பிக்கிற ஒரு டியூஷன் ஆள் என்னை பார்த்து முகம் வந்து இதாகி அடுத்த பக்கம் போகிறான். என்ன காரணம்டா அவங்க நேச்சு கொண்டாங்க, நான் இப்படி இதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ அதையும் கூறணும், வார காணிகளில் சொன்னால் தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படும் என்றதுக்காக கூறி நீங்கள் இந்த கற்பித்த ஆசிரியர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு முதல்ல நான் இந்த பெருவற்றை பெற்றதுக்கு முதல்ல நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இரண்டாவதாக என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி சொல்கிறேன். பிறகு என்னை வழிப்படுத்திய பாடசாலை அதிபர் ரெஜினோல்ட் பிரதர் அவருக்கு நன்றி சொல்கிறேன். பிறகு எனது ஆரம்ப பிரிவு முதல் உயர்தரம் வரை கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இவண்ணன் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே 5ஆம் ஆண்டு கொலை பரிசீலித்த என்னென்னு சொன்னீங்க? 157. அப்போ இது சொல்கிறேன். கோவிந்தசாமி சாரை பற்றி கோவிந்தசாமி சார் இங்கே இருந்தவர் மகாவிஷ்ணுக்கு. ரைட். அதாவது எனக்கு விளங்குது. அப்போ என்ன சொல்கிறேன், அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் எங்கே படிக்கிறீங்க? நான் அந்த ஆரம்ப கல்வியை பாண்டிருப்பேன் மகாவிஷ்ணு வித்தியாலயத்தில் கல்வி பயின்றேன். நான் நல்ல காலம் அப்போ சொல்லாட்டி நான் அதை விட்டுருப்பேன். அதாவது பற்றிமா குளிக்கண்டே சொல்லி கொண்டு வரணும். ஆரம்ப பாடசாலை இது மகாவிஷ்ணு வித்தியாலயம் பாண்டிருப்பு மகாவிஷ்ணு வித்தியாலயத்தில் பயின்றிருக்கீங்க. எத்தனாம் வகுப்புலேருந்து எத்தனாம் வகுப்பு வரையில்? 1ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு வரை. 1ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு வரையில் உங்களுக்கு ஆனாவனதோட ஏபிசி வரையில் அங்கே தான் படிப்பிச்சிருக்குது. நாங்கள் மறந்துடக்கூடாது. சைன்டீட்டா இதில் வந்து எஸ்ஐஎன் சைன்டீட்டா. இப்போ நாங்கள் பிறதெல்லாம் சைன்டீட்டா எங்களுக்கு கொஸ்டீட்டா டாண்டிட்டாண்டு கடை ரெண்டு எழுதலாம். ஆனால் எஸ் என்ற எழுத்து ஐ என்ற எழுத்து எல்லாம் படிக்கங்க இங்கே தான் படிக்க என்ன. அதே போல் சம பௌதியம் சானா மா நா ஃபா நா கூனாண்டு எழுதக்குள்ளே அந்த தமிழ் எழுத்தெல்லாம் யார் படிப்பிக்க? நம்மளுக்கு படிக்க. நாங்கள் வசனங்கள் அமைக்கக்குள்ளே எங்கே படிக்க? தமிழ் அங்கே தான் படிக்க. கணக்கு என்ன கணக்கு படிக்கக்குள்ளே மறை 2லேருந்து கூட்டு நேர்முண்டு மறையொண்டோட கூட்டு கணக்கு படிப்பிச்சிருக்கோம். இங்கே மேட்ச் படிச்சிருப்பீங்க, பெரிய மேட்ச். அதாவது dy/dx என்று படிச்சிருப்பீங்க. கீழே இருக்கிற தர மேலே இருக்கிற தர வகைகளெல்லாம் படிச்சிருப்பீங்க. மேலே இருக்கிற தர கீழே இருக்கிற வகைகளெல்லாம் படிச்சிருப்பீங்க. போட்டி செய்யக்குள்ளே அந்த கணக்கில் யார் படிப்பிச்சிருப்பாங்க? இந்த பாடசாலையில் உள்ள இந்த ஆகவே நாங்கள் அவற்றை என்றும் மறந்து விட கூடாது. இப்போ அதுதான் அப்பா வந்து கடுங்கவனமாக இருந்தவர். அதாவது இந்த பாடசாலையை சொல்லலையே என்று சொல்லி ஆகவே அதில் படிச்சிருக்கீங்க. அப்போ அந்த பாடசாலை நீங்கள் இன்னும் ஒரு தூரம் சொல்லுங்கள், என்ன பேர்? பாண்டிருப்பு மகாவிஷ்ணு வித்தியாலயம். பாண்டிருப்பு மகாவிஷ்ணு வித்தியாலயத்தில் ஆண்டு 1 தொடக்கம் ஆண்டு 5 வரையில் படிச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு 6ஆம் ஆண்டிலிருந்து 7 வரைக்கும் கார்மல் ஃபத்திமா நல்ல காலம். நான் வந்து இப்போ அப்பா கலைக்காமல் இருந்தால் கார்மல் ஃபத்திமா கல்லூரி ரெண்டு சொன்ன உடனே நான் அதை செய்யலன்ட்டு என்னில் வரும் அந்த ஃபால்ட். சரியோ ரைட். நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் இப்போ சொல்லித்தீங்க. அதான் இந்த பழையவைகள் மறக்கக்கூடாதுன்றதுக்காக அது நிச்சயம் கட்டாயமாக அதை தான் நாங்கள் நிறைவேற்றி பார்க்கணும். அந்த வகையில் சொல்லுவாங்க. இறுதியாக என்ன சொல்ல போகிறீங்க? சரி, இந்த இறுதியாக இந்த உங்களுக்கு இப்போ படிக்க அடுத்த முறை எக்ஸாம் எடுக்க போகிறாங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அட்வைஸ்? எனக்கு என்ன சொல்கிறேன்டா, அதாவது என்ன அட்வைஸ் சொல்ல போகிறீங்க? இரவில் படிக்கிறதோ காலையில் படிக்கிறதோ அது அவங்களுக்கு எப்போ படிக்கிற விளங்குதோ அந்நேரம் அவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு அதில் படித்து ஒரு பாஸ் பேப்பர் கொஞ்சம் மீண்டும் செஞ்சு பார்க்கலாம். பார்த்து அதில் டவுட் இருக்கிறத டீச்சர்ஸ் மாட்ட விளங்கி எடுக்கலாம். பிறகு
ஹார்ட் ஒர்க் செய்யணும், ஓ பாஸ் பேப்பர் செய்யணும், பாஸ் செய்யணும். ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும், படித்தவைகளை மீட்கணும். என்ன அது நீங்கள் அழகாக சொன்னீங்க வந்து படிக்கிற நேரம் எதுன்றதை அவங்களே அவங்க தீர்மானிக்கணும். தீர்மானிக்க ஏன்னு சொன்னால் இப்போ நித்திர வரும் இப்போ நித்திர வராதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அது அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. படி என்று பிள்ளைகள அப்போ அதை பற்றி நீங்கள் அப்படி தானே படிச்சிங்க? ஓ எப்படி படிச்சிங்க? நான் இரவுலாம் படிக்கிறேன். இரவில் ஒரு 2 hours அவ்வளோதான். அப்படி தான் படிச்சு சிம்பிளாக படிக்க 3 எடுத்துருக்கீங்க. அப்போ கட்டிக்க கிளாஸுக்குள்ளே இருந்து விளங்கி எடுக்கிற பாடசாலையில் எத்தனை நாளாக வருவீங்க? பாடசாலையில் 1 2 முதல் 2ஆம் தான் வந்திருக்கிறீங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய இலட்சியம் என்ஜினியராக தான் இருந்தது. ஓ ரைட். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போய் எந்த கேம்பஸ் கிடைக்கும்? மொரட்டோ யூனிவர்சிட்டி கிடைக்க போகுது, நல்ல ஒரு யூனிவர்சிட்டி. அவ்வாறு கிடைக்கக்குள்ள அதுக்கு அடுத்த பட்டமாக என்னத்தை யோசிச்சு பார்ப்பீங்க? என்ன பட்டம்? அதாவது மெடிசன் பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு பிறகு அது பிஎஸ்சி இன்ஜினியரிங் செய்து கொண்டிருக்கக்குள்ள எந்த ஃபீல்டில் போவீங்க? பிஎஸ்சி இன்ஜினியரிங் செய்து கொண்டிருக்கக்குள்ள எந்த ஃபீல்டில் படிப்பீங்க? சிவில் இன்ஜினியரிங்கா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கா, மெரைன் இன்ஜினியரிங்கா, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா, எந்த இன்ஜினியரிங்கில் போவீங்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் போகிறீங்க. சரி, அவ்வளோ இருக்கட்டும். அவர் இருக்கத்தக்கதாக இறுதியாக என்ன சொல்ல போகிறீங்க? இறுதியாக என்னென்னா, இப்போ நம்ம படிக்கிற தியரி படமெல்லாம் படிக்கிற நேரம் தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிற நேரம் சிலது ஆரம்பத்தில் படித்த எல்லாம் மறந்து போயிடும். அதுக்காக முதல் 1/2 மணி நேரம் நம்ம படித்ததை படித்து போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ், அதில் நம்ம கொஞ்சம் மியூசிக் கேட்கலாம், இல்லாட்டி ஒரு தூங்கலாம். அந்நேரம் கேட்குற நேரமெல்லாம் அந்த முதல் 1/2 மணி நேரம் என்ன படித்தோமோ அதை ஞாபகம் வச்சு கொண்டு பிறகு 1/2 மணி நேரம் வர படிப்போம். பிறகு அடுத்த நாள் அந்த முதல் 1/2 மணி நேரம் படித்ததை மீட்டி பார்க்கணும், அதில் கேள்வி செஞ்சு பார்க்கணும். அது கேள்வி செஞ்சு பார்க்குற நேரம் நம்மளுக்கு திரும்ப தானாக வரும். பிறகு சிலர்கள் சொல்லுவாங்க, என்ன உன்னால் முடியாது, நீ செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும்ட்டு, எஸ் ஐ கேன், என்னால் சாதிக்க முடியும்ட்டு நீங்கள் அவங்களுக்கு காட்டணும். காட்டினா அவங்களுக்கு அதை விட பெரிய அடி என்று ஒன்றும் இல்லை. சாதித்து காட்டணும். எஸ் ஐ கேன் என்று காட்டினா, அதாவது முடியாது என்று சொல்கிறாங்களுக்கு என்னால் முடியும், எஸ் ஐ கேன் என்று செய்து காட்டினா, அதை தவிர அவியலுக்கு வேறு அடி இல்லையா? அதை தவிர அவியலுக்கு வேறு அடி இல்லை என்று சொல்லி அழகாக சொல்கிறாரு. பூனை குட்டி மாதிரி இருந்தார். கதைக்கக்குள்ள உடனே கதைக்காரும் இல்லை, கொஞ்சம் நேரம் யோசிச்சு போட்டு கதைக்காருண்டா. முத்தான வார்த்தைகள் அதாவது வித்தாக வருகின்றது. அவ்வாறு இருக்கத்தக்கதாக நீங்கள் வாங்க விடத்துக்கு ரைட். இவர் இருக்கக்குள்ள இவருடைய சகோதரி கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீட 1ஆம் வருட மாணவி. உங்களுடைய பேர்? புவிராஜசுந்தரம் திஷாயினி. புவிராஜசுந்தரம் திஷாயினி. புவிராஜசுந்தரம் திஷாயினி. புபிராஜசுந்தரம் திசாகினி. தம்பிர பெட்டி என்ன சொல்கிறீங்க? தம்பி வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா தான் படிப்பார், எல்லா பாடத்துலேயும் நல்லா செய்வார். இருந்தாலும் அவர் வந்து ஒரு கணிதத்தில் வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட. என்றபடியால் அவர் வந்து ஏஎல்ல வந்து மேத்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து அவரை விருப்பப்படி தான் நாங்கள் விட்டுட்டோம். அவரை விருப்பப்படி தான் அவர் செய்தவர். இப்போ அவர் வந்து 3A எடுத்தது மட்டும் எங்களுக்கு பெருமை, சரியான பெருமையாக இருக்குது. 3 எடுத்தது மிக்க சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3rd ரேங்க், டிஸ்ட்ரிக்டில் 3rd ரேங்க் எடுத்திருக்காரு. மிக்க பெருமையாக இருக்குது. அவர் வந்து எங்களோட குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் பாடசாலை சமூகத்துக்கும் நல்ல பெருமை எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு இந்த அவரோட விடாமுயற்சியாலையும் அவர் இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து அவரை வழிப்படுத்தின, அவரை கல்வி புகட்டிய அதிபர், ஆசிரியர்கள், அவர் கல்வி புகட்டிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். நன்றி கூற கடமைப்பட்டிருக்கீங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? நான் வந்து பிரைமரி வந்து பாண்டூர் மகாவிஷ்ணு வித்யாலயத்திலையும், கிரேட் 6லேருந்து A level வரைக்கும் கமல் ஃபட்டிமா காலேஜ். ஸ்காலர்ஷிப் மகாவிஷ்ணு வித்யாலயம் பாஸா? ஸ்காலர்ஷிப் பாஸ். ஓஎல் என்ன ரிசல்ட்? ஓஎல்ல 8AB. ஏஎல் ஃபர்ஸ்ட் ஐ? ஃபர்ஸ்ட் ஐயில் 2BC. என்ன வந்தது?
ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி. ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி சப்ரமோ யூனிவர்சிட்டி. பிறகு அடுத்தது செகண்ட் ஷேயில் A2B வெட்னரி சயின்ஸ் பேரந்தனி யூனிவர்சிட்டி. அதுக்கும் போகல. பிறகு தேர்ட் ஷேயில் ஷேயில் 3A 41வது ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் மெடிசின். நான் இப்படி ஒரு குறைசான கேள்வி ஒன்று கேட்குறேன் பார்ப்போமா. இவ்வளோ மனநிலையில் இப்படி ஒன்று வந்திருந்தான். இது அதிகமாக யோசிக்கிறது. நீங்கள் ஃபர்ஸ்ட் சைடில் ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி வந்தது போகல. 2வது தரம் வெட்னரி வந்து நீங்கள் போகல. தேர்ட் சைடில் பிஎஸ்சி வந்திருந்தான்னு நினைச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஓகே, இப்போ நீங்கள் மெடிசின் வந்து டாக்டராக போய் சிரிக்கிறீங்க, நீங்கள் இலட்சியத்தை அடைஞ்சிட்டீங்க. நான் அப்படி கேட்குறேன். அப்படியான ஒரு நிலை ஏற்பட்ட வர சந்தர்ப்பங்கள் வரலாம் சில இருக்குது. அவ்வாறு வரக்குள்ள தேர்ட் ஷே பிஎஸ்சி வந்தால் போயிருப்பேன். நான் எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் சரி நம்பிக்கை இருந்தது. இப்போ ஓகே, நான் வாழ்த்துக்கிறேன். அவ்வாறு ஒரு நிலை வந்திருந்தா என்ன செய்வீங்க? அதுக்கு போயிருப்பேன். போகல உங்களோட மனநிலை பாதிக்காதா? அதாவது எனக்கு வெட்னரி சர்ஜனுக்கு போகலையே டாக்டர். கவலை இருந்திருக்கும். கவலை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே செய்யலாது. முடிஞ்சது. கவலை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னடா, நீங்கள் பிஎஸ்சி போய்க்குள்ளே நீங்கள் அதில் கட்டாயம் படித்து திரும்ப என்ன செய்திருப்பீங்க, கிளாஸ் அடிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் அடிச்சிருப்பீங்க ஷூராக. ஏன்னா நீங்கள் இதில் எல்லாம் கஷ்டப்பட்டு போகிறீங்க. போகல இதில் யூனிவர்சிட்டியில் ஸ்டாஃபாக போவீங்க, அசிஸ்டன்ட் லெக்சராக போவீங்க, டெமோவாக போவீங்க, அசிஸ்டன்ட் லெக்சராக போவீங்க, லெக்சராக அப்புறம் வந்து இனிமேல் வெளிநாட்டு போவீங்க. போய் அந்த துறையில் பிஹெச்டி பட்டம் எடுத்துருவீங்க. பிஹெச்டி பட்டம் எடுத்து திரும்ப யூனிவர்சிட்டிக்கு வரக்குள்ள உங்களோட பேர் வந்து டாக்டர் ப்ரொஃபஸர் ரெண்டு மாற போகுது. அப்போ அங்கே என்ன வருது? டாக்டர். அதுலேயே நாங்கள் டாக்டர் ஆகலாம். இப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் எல்லோரும் டாக்டர்ஸ் இல்லை. அங்கே படிப்பிக்கிறவங்க அவங்க ஒவ்வொரு ஃபீல்டு. வெட்னரியில் இப்போ உங்களோட கிழக்கு பல்கலைக்கழகங்களை பற்றி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்னரி ஃபீல்டுலேயே பிஹெச்டி இருக்குது. அவங்க ஒரு பாடத்தை படிப்பாங்க, anatomy, பயோகெமிஸ்ட்ரி, ஏதாவது ஒன்று எனக்கு தெரியாது. அதே போல் ஒவ்வொரு துறையில் இப்போ பயோகெமிஸ்ட்ரி பிஎஸ்சியில் பயோகெமிஸ்ட்ரி இல்லை மைக்ரோபயாலஜி படித்தவங்க அவங்க இருந்தால் ப்ரொஃபஸர்ஸ் டாக்டர். அப்போ அவங்கள்ட்ட பேர் டாக்டர்ன்ட்டு வரும். ஆகவே நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பு வந்து விருத்தி ஆகும். ஜேஸ் ஐக்கேன் இப்போ அவர் சொன்னார் வந்து ஜேஸ் ஐக்கேன்ன்ற மாதிரி அது நாங்கள் சாய்த்து காட்டினா அவைகளுக்கு கொடுக்குற என்னென்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ஜேஸ் ஐக்கேன்னு சாத்தி என்னால் முடியுமென்று சாய்ச்சி காட்டிட்டீங்க. காட்டினா என்ன நடக்கும்? கதைக்கிறாக்களுக்கு அதை விட பெரிய அடியில். அதை ஒழுங்கு அழகாக சொல்கிறாரு வந்து. அவ்வாறு இருக்க உங்களுக்கும் நான் நன்றி கூறியவனாக, அதாவது தம்பியினுடைய வெற்றிக்காக நீங்கள் இந்த முத்தான வார்த்தைகளை வித்தாக தந்தமைக்காக நன்றி கூறியவனாக. இப்போ வந்து அம்மாட்ட கேட்டுப்பா, உங்களோட பிள்ளை மகன்கிட்ட வெற்றி எப்படி பார்க்குறீங்க? எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது தம்பி. இப்படியாக முண்டே எடுத்தது. அதே நேரத்தில் உங்களுக்கு சுனாமியால் உங்களோட கிராமம் உங்களோட வீடு அதிகமாக பாதிக்கப்பட்டது. இந்த சுனாமிக்கு கிட்ட நீங்கள் இருந்து நீங்கள் கடற்கரை கிட்ட அதை கொஞ்சம் சொல்லுங்கள். 2005ஆம் ஆண்டுன்னு அது சுனாமி ஆனதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காலையில் ஒரு 8:30 மணி இருக்கும். பேத்தனி டீ குடிச்சிட்டு இருந்த மாதிரி அப்படி கடல் வந்தது. இவன் ஒரு வயசு, இனி மகன் 9 மாதம், மூத்த மகள் 4 வயசு. என் அம்மாட்ட 4 வயசு பிள்ளை, எனக்கிட்ட 1 வயசு பிள்ளை. இவன் 3வது அப்பா எடுத்துட்டார், 9 மாத பிள்ளை. இனி தண்ணி கொண்டு போயிட்டு எல்லாரையும் கொண்டு சேர்த்து நான் ஒரு மரத்தில் இருந்தேன். நானும் பிள்ளையும் ஒரு மரத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு இவருக்கு 1 வயசு காப்பாற்றப்பட்டு இனி ஆட்கள் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அவருக்கு பிறந்தவர் தான். எத்தனை பேர் இறந்தவங்க? உங்களோட பிள்ளைகள் 2? எந்த பிள்ளைகள் 2, தங்கச்சி. உங்களோட பிள்ளைகள் 2 இறந்தது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். தங்கச்சி உண்டு, அறநூறு படிப்பிக்க போனவள். தங்கச்சி இறந்தது. அதோண்டு அம்மா அப்பா அவ்வளோ இறந்தது. அம்மா அப்பா இறந்தது. உங்களோட 2 பிள்ளை இறந்தது. விறகு பிள்ளைகளுக்கு எத்தனை வயது? மகளுக்கு 4 வயசு, மகனுக்கு 9 மாதம். அம்மா அப்பா. தங்கச்சிக்கு 22 வயசு. இப்போ மட்டும் இப்போ இவன் 1 வயசு. இப்போ 1 வயது. 1 வயதுலேருந்து மீண்டு எங்களை ஒரு மரத்தில் ஒரு இறைவன் தான் எங்களை காப்பாற்றுகிறோம். அதை நீங்கள் சொல்லக்குள்ள எனக்கு இயலா மாதிரி அந்த அளவுக்கு ஒரு முக்கியமாக சக்தியால் தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கோம். அவ்வளோ அந்த பெரிய தண்ணிக்குள்ளே எல்லாரையும் எடுத்து எங்கள் 2 பேரையும் ஒதுக்குறேன்டா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கொடை உண்டு சிறப்பட்டிருக்கு. ஆனால் இதை காட்டுறதுக்கு அவங்க இல்லை. அதான் இல்லை, அவங்க இல்லைங்கிற ஒரு தூக்கம் தானே. என்ன அம்மா அப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா அந்த வெற்றியை பற்றி? மேலே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை அப்படி என்ன தெரிய, மகள் மெடிக்கல் ஈடுபட்டிருக்கிறாவு, மகன் இன்ஜினியருக்கு ஈடுபட்டிருக்கிறாரு. இதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை.
அதான் எங்களுக்கு சந்தோஷம். ஆகவே எல்லா விடயங்களையும் பார்த்து விட்டு எனக்கே இது கண்கலங்குது இந்த நேரங்களை எடுத்து ஒப்பிடக்குள்ள. அதாவது சுனாமி அனர்த்தம் 2005ஆம் ஆண்டு ஆழிப்பேரலை அனர்த்தம். அது எனக்கு என்ன 2004 என்ன 2004 தானே 2004ஆம் ஆண்டு. அந்த நாள் எனக்கும் ஞாபகமான நாள். என்ன காரணம் என்று சொன்னால் பாகரி தொடக்கம் பொத்தியில் வரையில் அந்த காலத்தில் சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட உடனே செய்தி சேகரித்ததில் நான் தான் அதிகமாக நின்று வருவர். அதோட சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் என்னோட பலர் நின்றாங்க. அப்படி பார்க்கக்குள்ள நான் பல விடயங்களை நேரில் கண்ணால் கண்டவன் என்ற வகையில் சில விஷயங்கள் சில வழிகள் வந்து தாங்க முடியாதவை தான். நான் ஒரு நாள் போக சில விஷயங்கள் வந்து மறந்து கொண்டு போனாலும் இந்த குடும்பத்தை பொறுத்த அளவில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு வீடு. ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டென்றும் இவருடைய தாயும் தந்தையும் அதாவது பிள்ளைகள் 2 இறந்தது ஆழிப்பேரலை அனர்த்தத்தால் என்ற விடயத்தை இங்கு வருவதற்கு முன்னே நான் ஏற்கனவே கூறினேன். தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய முக்கியஸ்துவர் தமிழ் தேசியவாதி, அதே போன்று இன்று அம்பாறை மாவட்டத்தில் எவ்வாறான ஒரு அரசியல்வாதி இன்னும் உருவாகவில்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு ஆர்வம் கந்தையா வேல்முருகு மாஸ்டருடைய மனைவி என்னிடம் கூறியிருந்தார் சற்று முன்னர் எங்களுடைய குடும்பத்தை பற்றி. அவ்வாறு இருக்கும்போது ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பம். அதாவது இந்த மாணவன் இந்த பொறியியல் பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இந்த மாணவனுடைய தாயினுடைய தந்தை தாய், அதாவது இவருடைய அம்மப்பா இருவருமே ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் இல்லை. அதே போன்று பேரலை அனர்த்தத்தால் காவு கொள்ளப்பட்டார்கள். அதே போன்று இவருடைய சகோதரர் ஆழிப்பேரலை அனர்த்தத்தால் காவு கொள்ளப்பட்டார். சகோதரி ஒருவர் ஆழிப்பேரலை அனர்த்தத்தால் காவு கொள்ளப்பட்டார். அந்த வேளையிலே இந்த மருத்துவ கிடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சித்தியும் ஒருவர் அது இந்த மருத்துவப்படத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாணவி. இவருக்கு வந்து எத்தனை மாதம் 9 1.5 வயது. ஆனால் இப்போ எப்படி தப்புன்னு சொன்னீங்க? ஒரு அலை கொண்டு அடிச்சு மரத்தில் இருந்து எங்கே அந்த மரத்தில் இருந்து தப்பி தான் இன்றைக்கு மருத்துவ கூடத்தில் கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்போட போய் அதாவது மக்களுக்கு சேவை செய்ய போகிறாவன்னு அது அந்த அருமையாகவே வாழ்க்கையில் மறக்க முடியாது. நான் தான் அந்த சுனாமி பேபி 81 என்கின்றது இந்த பாண்டுப்பிள்ளன் தானே வந்தது அபிலாஷ். அந்த ஸ்டோரி நான் அதிகமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு நான் தான் அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் இந்த உடவையிலாளர் என்ற மத்தியிலையும் அதே போல் ஓந்தாச்சி மடத்தில் 2 பிள்ளைகளுக்கு ஒன்று ஒரு மலசலோட குழிக்குள் வைத்திருந்தது. அதன் பின்பு இந்த பல சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் கூறுவேன். நாம் அந்த பல சம்பவங்கள் எனக்கு நன்கு ஞாபகமாக இருக்கிறது. அந்த வகையிலே அம்பாறை மாவட்டத்திலே பாண்டிருப்பிலே மிகவும் பழமை வாய்ந்த பாண்டிருப்பு பிரபலியம் வாய்ந்த பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு அருகாமையிலே இருக்கிறது இந்த வீடு. அதாவது சுனாமி நினைவு தூவி அமைந்திருக்கின்றதற்கு முன்னால் வந்தால் ஒரு போக்கடி சந்தி என்று சொல்வார்கள். அந்த போக்கடி சந்தையை பார்த்தால் அதுக்கு முன்னே ஒரு சில்லறை கடை. அந்த சில்லறை கடையினுள்ளே உள்ள குடும்பம்தான் இது. ஆனால் அன்று தந்தை தாய் தங்களுடைய மனதை தளர விடாமல் பிள்ளைகளை தொடர்ச்சியாக கற்பித்ததன் காரணமாக இன்று ஒரு பொறியியலாளரும் இன்று ஒரு மருத்துவரும் இவ்வீட்டில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுடன் அவர்களுடைய அந்த துயரமானது சுனாமியினுடைய துயரமானது மறக்கப்பட்டாலும் அவர்களுடைய மகள் என்று கூறுகின்ற போது இவர்களுடைய சகோதரர்கள் அதோட அம்மப்பா அனைவருமே சுனாமியில் சென்றாலும் நாங்கள் இருவரும் பொறியியலாளராகவும் வைத்தியராகவும் வந்திருக்கிறோம். அதில் நாங்கள் எங்களது குடும்பத்துக்கு செய்கின்ற ஒரு நன்றி கடன் என்னென்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வோம் என்கின்ற முறையில் உறுதி கொள்வது. அது மாத்திரமில்லை, இன்னொரு முக்கியமான விடயத்தையும் எடுத்து சொல்லத்தான் மேடம். அதாவது இங்கே வரக்குள்ள இவங்களுடைய நேரத்தையும் வீணாகி போட்டேன் என்று பார்க்கக்குள்ள ஒரு பக்கத்தில் தாச்சி வைக்கப்படுது, இன்னொரு பக்கத்தில் தேங்காய் திருவப்படுது, இன்னொரு இடத்துல தேங்காய் புளியப்படுது, இன்னொன்று பால்கள் வடிக்கப்படுது. இவ்வாறு இருக்கின்ற இந்த வேலைகள் இருக்கும் மத்தியில் தான் நான் இவங்களை சந்தித்தேன். இதை என்னத்துக்கு என்று பார்த்தா இவங்களுக்கு வந்து நிறைய ஓடர்கள், அதாவது துதல் செய்வதற்கு, அதாவது துதல் வந்து உற்பத்தி செய்கிற ஒரு இடம், மிக முக்கியமான இடம். ஓடர்களுக்கு உற்பத்தி செய்து தருவாங்க, பெரிய அமௌண்ட்டில் செய்வது. அது வெளிநாட்டுக்கு கொண்டு போவதாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், அதே மாதிரி பர்த்டே வீடுகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது கொண்டாட்டங்களாக இருக்கும். அனைத்துக்கும் மிகவும் தரமானதுமான உறுதியுமான சுசியான துதல்களை அவர்கள் இங்கே உற்பத்தி ஆகிறார்கள், துப்புரவாக செய்கிறார்கள் என்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் இறுதியிலே இவரிடத்தை கூறி உங்களுக்கு இவ்வாறான துதல்கள் அது சம்பந்தமான இனிப்புகள் வேறு என்ன செய்கிறீங்க? துதல் சோகி
லட்டு அனைத்து இனிப்பு பண்டங்களும், அதாவது பண்டிகைக்கு தேவையானவை அனைத்தும் தற்போது சித்திரை வருஷத்துக்காக அந்த ஓர்டர்கள் செய்யப்படுது. அந்த வகையில் உங்களுக்கு யாருக்கும் தேவை என்று சொன்னால் இங்கே தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னால் அவர்கிட்ட அதிக அளவில் தூய்மையாக ருசியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி இதை சொல்லக்கூடாது என்று நான் நினைத்தாலும் இல்லை. இதால் தான் இந்த பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க அவங்க. அவர் தாய் தந்தை வந்து சில்லறை கடையும் இந்த தொழிலும் தாய் கடின உழைப்பு, அதோட மருத்துவ மாணவி வைத்தியர் அவர்களும் நிறைய உதவி செய்து கொடுத்துருக்கிறார் தான் நிறைய. அந்த வகையில் இதை விரும்பியவர்கள் தேவையானவர்கள் இங்கே தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை சொல்லுங்கள். 076 076 71 30 579. மீண்டும் ஒரு முறை 076 71 30 579. ஆகவே உங்களுக்கு தேவையான ருசியான இந்த இனிப்பு வகைகள் தேவையான உடனடியாக நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் இதை கூறியது என்ன காரணம் என்றால் அவங்களுடைய வியாபாரத்தை மோட்டிவேட் பண்ணுகிறது. அந்த வகையிலே இந்த வீட்டிலே ஆழிப்பேரலை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட இந்த வீட்டிலே குடும்பத்தை பலரை இழந்த இந்த கூட்டிலே அன்றும் இன்றும் கண்ணீர் காவியங்கள் ஒரு, அதாவது என்னென்னு சொல்வது என்று சொன்னால் ஒரு அவங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் காவியமாக மாற்றப்பட்ட இந்த வீட்டினிலே இன்று இந்த ஒரு பொறியியலாளர் உருவாகுவதற்காக இங்கு வந்தாலும் கூட பல உண்மையான தகவல்கள் வெளியிலே வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த குடும்பத்தாருக்கு நன்றி கூறி, உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க? புவிராஜசுந்தரம் தசக்கிரீவரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறியவனாக எதிர்காலத்திலே நீங்கள் வைத்திய நிபுணராகுகின்ற போது ஆகுவீர்கள். நிச்சயமாக என்ன ஃபீல்டுக்கு போவீங்க? பீரியடிஷன், சிறுபுள்ள வைத்திய நிபுணராக வரப்போகிறார். ஏற்கனவே ஒரு ஆள் பாண்டிருப்பு கிராமத்தில் இருக்குது பீரியடிஷனாக. ஆகவே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.